ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சீரக சம்பா அரிசி சிக்கன் பிரியாணி அது எப்படி செய்கிறதுன்ற ரெசிபி பார்ப்போம். சீரக சம்பா அரிசி சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, சிக்கன் 1/2 கிலோ, சீரக சம்பா அரிசி 1 கப், பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, கொத்தமல்லி தழை 1 கப், பச்சை மிளகாய் 2, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பிரியாணி இலை 1. முதலில் வெங்காயத்தையும் மற்றும் தக்காளியையும் தனித்தனியாக அரைத்து வைத்துக் கொள்ளவும். பின்பு பச்சை மிளகாய் மற்றும் கொத்தமல்லி தழையையும் சேர்த்து அரைத்து வைத்துக் கொள்ளவும். அரைத்து வைத்த பின்பு ஒரு பாத்திரத்தில் சிக்கனுடன் அரைத்து வைத்த வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை மற்றும் மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாவற்றையும் சேர்த்து பிசைந்து 1/2 மணி நேரம் ஊறவிடவும். பின்பு குக்கரில் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை போன்ற பொருட்களை போட்டு எண்ணெய் சேர்த்து தாளித்து பின்பு அதில் ஊற வைத்த சிக்கனை போட்டு சிறிது நேரம் வேக விடவும். வேக வைத்த பின்பு அதில் அரிசியையும் போட்டு கிளறிவிட்டு தண்ணீர் ஊற்றி குக்கரை மூடிவிட வேண்டும். மூடிய பிறகு 2 விசில் விட்டு 10 நிமிடம் சிம்மில் வைத்து இறக்கவும். சிக்கன் பிரியாணி ரெடி. குறிப்பு: சீரக சம்பா அரிசி 1 கப் அரிசி வைத்தால் 1/2 கப் தண்ணீர் ஊற்றினால் போதும். அதிக தண்ணீர் ஊற்றினால் சாதம் குழைந்துவிடும். இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் புதுசாக ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக அதை அப்லோட் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஸோ மச்.